ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுக்குறாரு அப்படி சொன்னீங்கன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்ன ட்விஸ்டாக இருக்கும்? சரி, நான் கண்டென்ட்டுக்கு வரேன். அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஏகே இருக்காருல்ல, அவருடைய அடுத்த படத்தை யார் இயக்க போறாரு, அதாவது ஆல்ரெடி குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்திருந்தாலும் அதுக்கு அடுத்த படத்தை யார் தான் இயக்குவாரு அப்படின்னு இயக்குனர்களுக்கு மத்தியில் ஒரு போட்டி இருந்தது. அந்த போட்டியில் ஜெயிச்சது யாரு? வேற யாரும் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான். அவரே மறுபடியும் குட் பேட் அக்லியை தொடர்ந்து அடுத்த படமும் ஏகே வச்சு இயக்கலாம் அப்படின்னு இந்த குட் பேட் அக்லி ஷூட்டிங்லேயே முடிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இது நமக்கு தெரியாம போச்சு. இப்போ என்ன அப்படின்னா, அந்த படத்தை தயாரிக்க போறது யாரு அப்படின்ற குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்துல யார் யாரெல்லாம் வந்து போனாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் வந்தாரு, அதுக்கப்புறம் இவர் வந்தாரு. இதெல்லாம் போக அவருடைய ஃப்ரெண்டான ராகுல் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது. இந்த ராகுல்ன்ற நபர் யாரு? வேற யாரும் இல்ல, ரோமியோ பிக்சர்ஸ் தான். நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இவர் பார்த்தீங்கன்னா ஏகே அவர்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இருந்தாலும் ஏற்கனவே பல தயாரிப்பாளர்கள் ஏகே அவர்கள் 200 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாரு அப்படின்றதுனால விலகி போயினாங்க. ஆனா இவர் மட்டும் எப்படி 200 கோடி கொடுத்து அதை தாண்டி ஒரு 120 கோடி பட்ஜெட்டா? அப்ப 320 கோடி பட்ஜெட்னா 200 கோடி ஏகேக்கே போகுது அப்படின்னு பல தயாரிப்பாளர்கள் குழப்பத்தில் இருந்தாலும் ராகுல் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, இந்த 200 கோடி ரூபாய் அந்த சம்பளம் கிடையாது. ஏகே அவர்கள் ஃப்ரீயா அந்த படத்தில் நடிச்சு கொடுக்குறாரு. ஆனா அது ஃப்ரீன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் ரைட்ஸ் ஆகட்டும், டிஜிட்டல் ரைட்ஸ் ஆகட்டும், ஓடிடி ஆகட்டும், இந்த மாதிரி வியாபாரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வியாபாரத்தில் வர பணம் மொத்தம் ஏகேக்கு தான். அப்போன்னா அதுவே 200 கோடிக்கு மேலே போகுமே. எஸ், அதுதான் இந்த ட்விஸ்ட். இதுவரைக்கும் ஏகே இந்த மாதிரி எந்த ஒரு ஒப்பந்தமும் பண்ணதில்லை. இதுதான் முதல் முறை. சரி, இது 200 கோடிக்கு மேலே போகிறதுனால அவர் இந்த படத்தில் சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்தாலும் 200 கோடி ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்றதுனால ஒத்துக்கிட்டாரு. இதெல்லாம் போக படம் பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபாய்க்கு மேலேயும் பட்ஜெட் போகலாம். ஏன்னா அவர் தான் சம்பளம் வாங்கலையே. இந்த ஏகேவும் ஆதிக் ரவிச்சந்திரனோட காம்போ பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஷூட் ஸ்டார்ட் ஆகும். என்ன கேட்குறீங்க? படத்தோட கதையா? அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. வழக்கம் போல கேங்ஸ்டர்